சத்யா, நான் எங்க அம்மா நினைச்சே பாக்கல இப்படி. அப்பா, அன்னைக்கு என்ன கோவப்பட்டாங்க தெரியுமா நம்ம கல்யாணத்தை பத்தி பேசுனதுக்கு. ஆனா இப்ப பாரு, என் மருமகளை பாக்கணும் அங்க வச்சு சொன்னாங்க ஒரு வார்த்தை. அப்பா, அதுலயே நான் விழுந்துட்டேன். சத்யாவை மருமகன் ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு எனக்கு அவ்வளவு சந்தோஷம். அதான் அம்மா எங்க கூட கிளம்புன்னு சொன்னா கூட நான் திரும்பி எதுவுமே பேசல சத்யா. அப்பாட்டதான் சொன்னேன். நான் நினைச்சது ஒண்ணு, ஆனா நடந்தது ஒண்ணு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இத முதலையே அவங்க சம்மதிச்சிருந்தா அவங்க சம்மதத்தோடி கிராண்டா நம்ம கல்யாணமே பண்ணிருக்கலாம். பத்தியா, இப்படி வெளியூருக்குலாம் போகணும்னு அவசியமே இருந்திருக்காது. ஆமாங்க, நானும் ரொம்ப பயந்து பயந்தா வந்தேன். அத்தை என்ன சொல்லுவாங்களோ எப்படின்னு. திருவிழாக்கே 2-3 தரம் பார்க்கும்போது முறைச்சது மாதிரியே இருந்து ஃபேஸு. பயமா இருந்து. நான் கூட இந்த படத்துல எல்லாம் காமிப்பாங்கல்ல, அத மாதிரி கூட்டிட்டு வந்து நம்மள பிரிச்சிருவாங்களோ அப்படி இப்படிலாம் நினைச்சேன். இந்த காதல் படம் அப்புறம் நிறைய படம்லாம் மைண்ட்ல ஓடிட்டே இருந்து நம்ம கார்ல வரும்போது கடவுளே கடவுளே நான் வேண்டாத தெய்வம் இல்லை. அப்படிலாம் இல்லை, அதெல்லாம் படத்துலதான் நடக்கும் போல. பாத்தீங்களா, நம்ம தான் தெரியாம தப்பா நினைச்சிட்டோம். இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமாவே இருக்கு. எல்லாரும் புது ஆளு. நான் அத்தை கூட எல்லாம் அந்த அளவு மிங்கிள் ஆனது இல்ல. உங்க தங்கச்சியாவது நல்லா பேசுவாங்கன்னு பார்த்தா நான் கேக்குறதுக்கு மாத்திரம் ஆமா இல்ல அப்படின்னே பதில் சொல்லுவாங்க. எனக்கு இங்க பேசுறதுக்கு எல்லார்ட்டையும் பேசுறதுக்கே பயமா இருக்குங்க. ஐயோ, பயப்படாது சத்யா. அதாவது ரொம்ப கோவமா உள்ளவங்க பார்த்தா மனசு சாஃப்டா இருக்கும். இந்த சக்கப்பழம் இருக்குல்ல, வெளியே பார்க்கும்போது முள்ளா இருக்கும், உள்ள பார்க்கும்போது சாஃப்டா இனிப்பா நம்ம சாப்பிடலையா. அதே மாதிரிதான் எங்க அம்மாவும். வெளியே பார்க்க மொத்த உடனே வச்சிருப்பாங்க, ஆனா ரொம்ப சாஃப்ட். அம்மாக்கு என்ன, ஐஸ கல்யாணம் பண்ணாம ஒன்னும் கல்யாணம் பண்ணு நினைச்சிட்டேன்னா அது ஒண்ணுதான். ஐஸ் மாதிரி இடையில வராம இருந்தா வையன், எங்க அம்மாட்ட சொன்னா உடனே கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருப்பாங்க. ஐஸ்னாலதான். ஆமா, அந்த பொண்ணு எங்க இங்கேயே வந்திருக்கு. வீட்டுக்கு ஒரே பொண்ணுன்னு சொல்லுவீங்க, வசதி வேற. வேற எதுவும் மாப்பிள்ள பார்த்து சீர கல்யாணத்தை முடிச்சு வைக்க வேண்டியதுதானே. அது இல்லாம இங்கேயே வந்து இருக்கிற. அது ஒண்ணு இல்ல சத்யா, அவ அங்க இருந்து வளர்ந்ததை விட இங்க இருந்ததுதான் அதிகம். மாமா இன்கம் டேக்ஸ் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணாரு, அப்பப்போ மாறிக்கிட்டே இருப்பாரு. அதனால அவளுக்கு இங்கதான் ரொம்ப பிடிக்கும். ஒரே பிள்ளை வேறையா, அத்தை வேற கோயிலு குளம்னு அடிக்கடி போயிருவாங்க. மாமா அப்படி அதான் இங்கதான் இருப்பா. இப்ப பார்த்தாலும் சின்ன பிள்ளைல வளர்ந்ததுலாம் இங்கதான். அதனாலதான் அவளுக்கு அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். திவ்யாக்கே எது வாங்கினாலும் அவளுக்கும் சேர்த்தான் வாங்குவாங்க. அது சின்ன பிள்ளைல ஓகேங்க, இப்ப வளர்ந்துட்டாங்க. பெரிய பொண்ணு வேற கல்யாணம் பண்ற ஸ்டேஜ். ஒரு பையன் இருக்கிற வீட்டுல எப்படி கொண்டு விடுறது நல்லாவா இருக்கு. சரி, இவ்வளவு நாள் அதை விடுங்க. இன்னும் நமக்கு கல்யாணம் ஆகிட்டு இன்னும் எதுக்கு இங்க இருக்கணும், அவங்க வீட்டுக்கு போறது தானே நல்லது. சரி சத்யா, அது நாளைக்கு பாக்கலாம். வீடெல்லாம் பிடிச்சிருக்கா? நாளைக்கு வீடெல்லாம் சுத்தி காமிக்கிறேன். மாடியில நல்லா இருக்கும் வியூ, டோட்டல் வியூ, எல்லா இடம் பாக்கலாம். நல்லா இருக்கும் பாத்துக்க. சாயங்காலம் ஒரு காஃபி சூடா ஒரு பஜ்ஜியும் வச்சு மேல போய் சாப்பிடுறதுக்கு ரிலாக்ஸா இருக்கும். சரியா, எதுக்கும் ஃபீல் பண்ணாத. நான் எப்பவுமே உன் பக்கத்துல தான் இருப்பேன். நான் கவலைப்படாத. சரிங்க, எனக்கு எங்க அம்மாவை பார்க்கணும் ஆசையா இருக்கு. நீங்க மட்டும் உங்க அம்மா கூட சேர்ந்துட்டீங்க, சந்தோஷம்தான். எனக்கும் எங்க அம்மாவை பார்க்கணும் ஆசையா இருக்கு. சரி, இப்போ எங்க பெரியம்மா வீட்டுக்காவது நாளைக்கு கூட்டிட்டு போறீங்களா? பெரியம்மா வீடு இங்க பக்கம் தானே. கண்டிப்பா என்ன பார்த்தா திட்டுவாங்க, ஏசுவாங்க. எல்லாம் செஞ்சுட்டு போட்டுமே. என்ன நாளைக்கு கூட்டிட்டு போங்க. எனக்கு பெரியம்மா பார்க்கணும் போல இருக்கு. நான் வந்த செய்தி எங்க பெரியம்மாவுக்கு தெரிஞ்சுட்டுனீங்களா, உடனே எங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடும். எங்க அம்மா எப்படி என்னைய பார்க்க வருவாங்கங்க. என்ன சத்யா, இன்னைக்குதான் நம்மளே வந்திருக்கோம், உடனே அங்க போகணும்னு சொன்னா கூட்டிட்டு போறேன். ஒரு 5 நாள் வெயிட் பண்ணு. சரியா, உங்க பெரியம்மா வீடு அம்மா வீடு எல்லா இடமும் நம்ம போலாம். கவலையே படாத. இப்ப உடனே அம்மாட்ட அங்க போகணும் இங்க போகணும்னு சொன்னா கண்டிப்பா பிரச்சனை வரும். அம்மா கோவப்படுவாங்க. அதனால ஒரு 5 நாள் எனக்காக போறதுக்கு நானே உன்னை கூட்டிட்டு போறேனே. என்ன சந்தோஷ், எங்க வீட்டுக்கா போங்கன்னு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லுங்க. எங்க பெரியம்மா வீட்டுக்கு தானே. இந்தா இங்க இருந்து ஒரு 3 தெரு 4 தெரு தள்ளி வரும், அவ்வளவு தானே. என்ன கூட்டிட்டு போங்க. நீங்க மட்டும் உங்க அம்மா அப்பா கூட ஜாலியா சந்தோஷமா இருப்பீங்களா? நான் மட்டும் எங்க வீட்டுல இருந்து யாரையுமே பார்க்க கூடாதோ? சத்யா, நான் அப்படி சொல்லவே இல்லையம்மா. நீ ஏன் தப்பா எடுத்துக்கிடுற? உங்க வீடு எங்க வீடு மாதிரிதான். சரியா, உங்க வீடு வேற எங்க வீடு வேற நான் எப்பவுமே பிரிச்சு பார்த்ததே இல்ல சத்யா. அப்படிப்பட்ட ஆம்பளே நான் கிடையாது. கொஞ்சம் புரிஞ்சுக்க. நம்ம இன்னைக்குதான் வந்திருக்கோம். ஒரு 2 நாள் இங்க பழகு. ஃபர்ஸ்ட் பேசி எடுத்து வீடுமே உனக்கு செட் ஆகட்டு. அதுக்கப்புறம் கண்டிப்பா ஊர்ல நமக்கு என்ன பேரு எப்படின்னு தெரியல. ரவியை போய் பார்த்துட்டு விசாரிச்சு எடுத்து நாளைக்கு இல்ல நாளைக்கு கழிச்சா நான் கூட்டிட்டு போறேன்னா பெரியம்மா வீட்டுக்கு. அங்க இருக்கிறது வர எதுக்கு எடுத்தாலும் சத்யா சத்யான்னு தான் கூப்பிடுவீங்க. இங்க வந்ததுல இருந்து, ஏன் உங்க அம்மா கொடைக்கானல் வந்ததுல இருந்து சத்யான்னு சொல்றதை விட அம்மா அம்மான்னு சொல்றதுதான் அதிகமா இருக்கு. இன்னும் உங்ககிட்ட பேசுறது கூட உங்க அம்மாட்ட பர்மிஷன் கேட்டுதான் பேசணும்னு சொல்லுவீங்க போல இருக்க. ஏன் சத்யா எப்படி பேசுற? எனக்கு நீ வேற அம்மா வேறன்னு நான் எப்பவுமே பிரிச்சு பார்த்தது இல்ல. அப்படிலாம் இல்ல சத்யா. அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. நாளைக்கு சாயங்காலம் இல்ல மத்தியானம் எங்க பெரியம்மா வீட்டுக்கு நம்ம போயே ஆகணும். நான் போனாதான் நான் வந்திருக்கிற விஷயம் எங்க பெரியம்மாக்கு தெரியும், அம்மாக்கு தெரியும். அம்மாக்கு அப்பந்தான் பெரியம்மா போன் போட்டு சொல்லுவாங்க. நாளைக்கு சாயங்காலமா? சரி, அம்மாட்ட ஏதோ ட்ரெஸ் எடுக்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவோம். சரியா? சரிங்க, நாளைக்கு கூட்டிட்டு போங்க. சரியா, எனக்கு நாளைக்கு எங்க பெரியம்மா பார்த்தே ஆகணும். உங்க போனை கொஞ்சம் குடுக்கீங்களா? என் போன்ல சார்ஜே இல்ல. சக்கரை பொங்கல் வைக்கணும்னு சொன்னாங்கல்ல அத்தை,
அதான் எனக்கு தெரியும், இருந்தாலும் அந்த அளவு கிளியரா தெரியாது. குக்கர்ல சர்க்கரை, பச்சரிசி, ஏலக்கெல்லாம் போட்டு 2 விசில் வைக்கணுமா இல்ல தனித்தனியா வைக்கணுமான்னு ஒரு டவுட்டுக்கு பாத்துக்கிறேனே. எனக்கு தெரியும் சத்யா, கோயில் எல்லாம் பொங்கல் நீ பார்த்ததே இல்லையா? முத பச்சரிசிய குக்கர்ல 2 விசில் இல்ல 3 விசில் வைக்கணும். அப்புறம் சக்கரை பாகா கட்டியா எடுத்து விடுவாங்க. கோயில் அப்படி வைக்க மாட்டாங்க, அம்மா வச்சு நான் பாத்திருக்கேன். பாகு கட்டி எடுத்து விட்டாதான் நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்புறம் தேங்காய் திருவி போட்டு ஏலக்காவை நெய்ல ரோஸ்ட் பண்ணி போடணும். சரியா? அதுக்கும் ஒருக்கா போன்ல பாத்துக்கலாம். அட பரவாயில்லையே சந்தோஷ், சமையலும் தெரியுமா உங்களுக்கு? சொல்லவே இல்ல. கிட்டத்தட்ட நீங்க சொல்ற மாதிரிதான் வைப்பாங்க சக்கரை பொங்கல். நான் பாத்திருக்கேன், ஆனா வச்சது இல்லையா, அதான். பரவாயில்லங்க, சமையல்லாம் சூப்பரா கத்துக்கிட்டீங்க. இன்னும் எனக்கு கவலையே இல்ல. காலை 4 மணிக்கு உங்களை எழுப்பி விட்டுட்டா போதுமே, எல்லா சமையலும் வச்சிருவீங்க, அப்படிதானே? ஹாய் சத்யா, சைக்கிள் கேப்ல என்ன சமையலாம் கரணா மாத்திரலாம் நிச்சயோ? நீ நினைச்சதெல்லாம் நடக்காது. ஏன்னா அம்மாக்கு ஆம்பளைங்க கிச்சன் பக்கமே வரக்கூடாதுங்கிற ஒரு தாட் இருக்கு. கிச்சன் பக்கம் வந்தா கூட இன்னைக்கு காலையில கூட பாத்தீங்களா, கிச்சனுக்கு வந்ததுக்கு அம்மா என்ன சொன்னாங்க, ஆம்பளைங்களுக்கு கிச்சன்ல என்ன வேலைன்னு. அதனால நீதான் சமையல் கத்துக்கிட்டே ஆகணும். இது என்னங்க புது கதையா இருக்கு? ஆம்பளைங்க சமையல் கட்டு பக்கம் வரவே கூடாதா? அப்ப சமைச்சது சாப்பிடவும் கூடாதே. இதெல்லாம் நல்லா இல்ல ரூல்ஸ் எல்லாம். என்னதான் ரூல்ஸோ, எங்க வீட்டுல எல்லாம் அப்படி இல்லப்பா. எங்க அம்மாக்கு உடம்பு முடியாத நேரம் எங்க அப்பா காஃபி போட்டு தருவாரு, இட்லியை வச்சு சட்னி வச்சு தருவாரு. அப்போ சொல்றேன். இப்ப அம்மா எல்லாம் செஞ்சுக்கிடுவாங்க. மாசம் மாசம் முடியாம இருக்கும்ல, அப்ப எங்க அப்பா எல்லாமே செஞ்சு கொடுப்பாரு. இங்க என்னங்க புது கண்டிஷனா இருக்கு? இந்த கண்டிஷன் எல்லாம் நமக்கு ஒத்துறாது. எனக்கு உடம்பு இல்லைன்னா நீங்க தான் சமைச்சாகணும். அடேங்க அப்பா, இந்த மனுஷன் கோழியும் மாட்டையும் திறந்து விட்டு எங்க போனாரு? ஷோ, இவருக்கு உருப்படியா இருக்கக்கூடிய வேலையே இது ஒண்ணுதான். இந்த மாடையும் பார்த்து இந்த கோழியும் பார்த்துடுங்கன்னு சொன்னா கோழியை பூரா அவுத்து விட்டுட்டு போயிட்டாரு. ஐயோ, நல்ல வேலை நம்ம விலைக்குள்ளேயே நிக்கி. பக்கத்து வீட்டுல எதுவும் போயிருந்தா இந்நேரம் குழம்பு ஆயிருக்குமே. எங்க போனாரு இவரு? எங்க போனீங்க நீங்க? இந்த கோழியும் மாட்டையும் பாத்துடுங்க, கொஞ்சம் விரவு எடுத்துட்டு வரேன்னு சொன்னா கோழியும் மாடையெல்லாம் திறந்து விட்டு நீங்க பாட்டு போயிட்டீங்களோ? அந்த கோழிய அடைச்சிட்டு போக வேண்டியதானே? மாடாவது எங்கிட்டாவது நிக்கும், கோழி நிக்குமா? பக்கத்து விட்டு விலகி போயிருந்தேன்னா இந்நேரம் குழம்பாயிருக்கும், முட்டையும் பிறகு எடுத்துட்டு போலுங்க. இந்த முட்டையை வச்சுதான் நானே ஏதோ இந்த கடை வாங்கினது கொஞ்சமா குடுத்துட்டு இருக்கேன். அட இவ்வளவு நேரம் இங்கதான் உட்காந்துருந்தேன். இப்பதான் அந்த அந்த சந்தோஷ் பாய் வீட்டுல வாட்ச்மேன வேலை பார்க்கலாம்ல, ராமமூர்த்தி, அவன் தான் என்னங்க வாங்க உங்கள்ட்ட விஷயம் பேசணும்னா என்ன பண்ணிட்டு பேசிட்டு இருந்து இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. பாரன் பூரா உள்ளதான் நின்னு மேல சாடி நிக்கிற. போய் போய் இறங்கு. என்னங்க நீங்க வீட்டை பாத்துக்கிட்டுங்கன்னா கண்டவுட்ட கதை பேச போயிட்டீங்களாக்கும்? இந்த மாடு தரக்கூடிய பாலும் இந்த கோழியில உள்ள முட்டையும் வச்சுதானே கிடைக்கிற வருமானத்தை வச்சுதான் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன கடத்தை அடைச்சிட்டு வரோம். அதை பாத்துக்கிட்ட வேணா? அட சும்மா ஒண்ணு கதை பேச போகல, எனக்கு இந்த கதை பேசக்கூடிய பழக்கமும் கிடையாது. இந்தா உன் தங்கச்சி மக போனால ஓடி, அந்த பிள்ளை வந்துட்டான், நேரத்தையே வந்துட்டான், எங்கேயோ வெளியூர்ல இருந்தாலும். அதான் சொல்லுதுதான் கூப்பிட்டாரு. என்னங்க என்ன சொல்லிங்க? சத்யாவா? சத்யா வந்துட்டா? என்னங்க சொல்லிங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்பங்க வந்தா? நல்லா இருக்காதாங்க? என்னன்னு கேளுங்க அண்ணன்ட்ட. ஆமா, அவன் நல்லா இருந்தா நமக்கு என்ன, நாசமா போனா நமக்கு என்ன? இப்படி எல்லாம் ஒரு பொம்பளை பிள்ளையா? சே, உன் தங்கச்சி எவ்வளவு பாசமா வளர்த்த, படிக்க வச்சா. அவனும் லேசு போட்டவன் இல்ல, கடனை காவல வேத்து வாங்க வச்சு இந்த பிள்ளைய படிக்க வச்சான், நகலட்டி சேர்த்து வச்சான். இந்த பிள்ளை இப்படி செய்யலாமா? தப்புல. நானும் ஒரு பொட்ட பிள்ளைய வளர்க்க தானே செஞ்சேன். இந்த பிள்ளை பேரு கடைசி வரை நமக்கு வேலை பார்த்து எடுத்து இந்த பிள்ளை வீட்டை விட்டு வெளியே இறங்குமா? நம்ம சொன்ன பையனுக்கு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு இந்த சந்தோஷமா குடும்பங்களுக்குல இந்த பிள்ளை இப்படியா வேண்டாத வேலை இப்படி செஞ்சுட்டு போயிட்டேன். நம்ம பேரையும் கெடுத்துட்டு இந்த ஊருக்கு போனவா போவா எப்படி போய் தொலை வேண்டியதுன்னு கூட்டு வந்திருக்காங்க. இன்னும் என்னென்ன பிரச்சனை வரப்போதோ தெரியல. என்னங்க நீங்க சொல்ல உண்மையாங்க? சத்யா வந்துட்டாராங்க? அம்மா அந்த பிள்ளை எப்படி இருக்கு? நல்லா இருக்காங்க? அம்மா என் தங்கச்சிட்டு சொன்னா சந்தோஷப்படுவாள். பாவம் ஒரே படுத்த படுக்கையா இருக்கு. அக்கம் பக்கம் கூட என்னன்னு கேட்க மாட்டேங்க. அந்த நிகி நேத்தான் போன் பண்ணி சொன்னா, அவட்ட சொன்னா இவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. நம்ம என்ன ஒரு எட்டு பாத்துட்டு வருமாங்க. பாரு காமாச்சி, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நானே ஏற்கனவே என்ன பிரச்சனை வருமோன்னு நினைச்சிட்டு இருக்கேன். இந்த பொம்பளை ஒரு டைப்பாக்கும். அன்னைக்கே வந்து வீட்டுல சத்தம் போட்டு போனான்னு சொன்னேன்ல, இன்னும் என்னென்ன பிரச்சனை வந்து விடிய போகுதோ தெரியல. என்னங்க நம்மளே இப்படி சொன்னா எப்படிங்க? பாவம் ஏதோ சின்ன பிள்ளை, அறியா வயசுல போயிட்டு அதுக்கு என்ன செய்ய முடியும்? நம்ம தாங்க ஏத்துக்கணும். பாவம்ல ஒரு இட்டு பாத்துட்டு வருவோங்க. இந்த பாரு காமாச்சி, அதெல்லாம் அங்க போக கூடாது. பெசாட்டி இருக்கிற யாருக்குமே பட்ட அவமானமா போகாது. மறுபடியும் வேற அவமானம் பண்ண போறியா? போனிட்டு வையன், அந்த பொம்பளை உன் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிவிடும். உன் தங்கச்சி இல்லைன்னா போன போட்டு சொல்லு, அவளுக்கு மகா ரொம்ப முக்கியம்ட்டா வந்து பாத்துட்டு பேசிட்டு அவ்வளவுதான். என்னங்க இப்படி சொல்லுவீங்க? நம்ம யாழினி மாதிரிதானே அவளும்.
இந்த பாரு காமாச்சி இம்புடு தூரம் நான் சொல்லியாச்சு. ஒழுங்கா என் சொல் பேச்சு கேட்டு நடக்காம இல்ல உன் விருப்பத்துல நடப்பேன்னா நடந்துக்க. அதோட பின்விளைவு எல்லாம் ஏன்ட்டு சொல்லக்கூடாது அதையும் சொல்லிட்டேன். இல்லங்க, என் தங்கச்சிட்டு சொல்லுங்க. அவ நாளைக்கே கிளம்பி ஓடியாந்துருவா மகளை பாக்குறதுக்கு. அப்ப நானும் அவ்வளவு போய் சேர்ந்து பாத்துட்டு வரேங்க. இதுக்கு ஒன்னும் அனுமதி கொடுங்க. எப்படியும் செஞ்சுட்டு போ, எனக்கு என்ன, எந்தாலையும் போங்க. சொல்லலாம் முடியும், கேட்கலன்னா அதுக்குள்ள பின்விளைவுகளை நீ அனுபவிச்சுக்க. ஆனா ஒண்ணு, யாழ்னி எல்லாம் அந்த வீட்டுக்கு நீ கூட்டிட்டே போக கூடாது. இல்லங்க, இல்ல யாழ்னி எல்லாம் நான் கூட்டிட்டே போக மாட்டேங்க. என் தங்கச்சி போன் போட்டு சொல்லுங்க, அவ ரொம்ப சந்தோஷப்படுவா, வந்துருவா. நாளைக்கு நானும் அவளும் போய் சத்தியா போய் பாத்துட்டு வரேங்க. அப்பா, நான் கும்பிட்டு தேவன் எங்களை கைவிடல. பாவம், என் தங்கச்சி படுத்த படுக்கையா இருக்கா. சத்தியா இருக்கான்னு தெரிஞ்சுட்டு வைங்களேன், அவ்வளவுதான் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிருவா.